நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிரச்சனை, கஷ்டம், துன்பம் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான். எப்போவுமே நாம் அடுத்தவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அதனால் நம்மளை நாம் கவனிக்க மறந்துடுறோம். அதுதான் பிரச்சனை. நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால் கூட, நம்மளை பற்றி ஒரு ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணி வச்சுருப்போம். நான்னா இது தான், எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இப்படி பேசினா இப்படி நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். அது ஒரு விதை, அது ஒரு வேர் அப்படின்னா, அந்த விதை என்னவோ அந்த வேர் என்னவோ அது தொடர்பான செடி தான் முளைக்கும். அப்போது நீங்கள் என்ன மாதிரி உங்களை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது தொடர்பான எண்ணம் தான் வரும். அந்த எண்ணம் தொடர்பான உணர்வுகள் ஏற்படும். அது தொடர்பான செயல் தான் நீங்கள் செய்வீங்க. அப்போ அந்த செயல் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நீங்கள் உங்களை பற்றி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய பற்றி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அது சரியாக தப்பான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பேசினதோ இல்லை நீங்கள் ரியாக்ட் பண்ணதோ, அதன் பிறகு அதை நினச்சி அதை இப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை நான் இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களை பற்றின ப்ரோக்ராம் தப்பு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சரியாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நீங்கள் அதுக்கு சரியாக ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க, சரியான பதில், சரியான வார்த்தைகளை சொல்லியிருப்பீங்க. உங்களை மீறி அங்கே எதுவுமே நடந்திருக்காது. திரும்ப அதை நினச்சி வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. அப்போது இது எப்படி நாம் சரி செய்கிறது? ஒரு அடிப்படையான விஷயம், அடிப்படையில் ஒரு வேர் விதை என்னவாக இருக்கோ அது தொடர்பான எண்ணம், உணர்வு, செயல் இதெல்லாம் வருது அப்படின்னா, இது எப்படி சரி செய்கிறது அப்படின்னா, ஒரு நாள் முடிவிலும் ஒரு விஷயமும் நாம் ரீகால் பண்ணிக்கணும். என்ன நடந்துச்சு, நான் என்ன ரியாக்ட் பண்ணேன், ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணேன், என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு, என்ன மாதிரியான வார்த்தைகள் நான் பயன்படுத்தினேன், எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, அப்போது அதனுடைய முடிவில் நான் என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படின்றத நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது ஒவ்வொரு நாள் முடிவுலையும் இது மாதிரி நாம் ஒரு நிகழ்வையும் ரொம்ப டெப்த்தாக நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி தொடர்ந்து நாம் செய்யும்போது நம்மளுடைய தவறுகள், அதாவது திரும்ப செய்யக்கூடிய தவறுகள், இப்போ நிறைய நாம் ஒரு சில விஷயம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது, ஆனால் நம்ம செஞ்சதாக தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு அவேர்னஸ், கான்ஷியஸ் இல்லாமல் நாம் செஞ்சதாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாள் முடிவிலும் அதை சரி செய்யும்போது அது திரும்ப அதே தவிர செய்யாத மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். உங்களால் அதை உணர முடியும். உங்களுடைய வளர்ச்சிக்கு அது உதவும். உங்களுடைய சிந்தனை ஒரு தெளிவு பெறும். ரொம்ப டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப எளிதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் எந்த திசையில் போயிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதை பயிற்சி செஞ்சு பாருங்கள். நன்றி.